வணக்கம் எல்லாருக்கும். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஒரு விஷயத்த பத்தி எங்களால விளக்கவே முடியலனா என்ன ஆகும்னு? இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா, எங்களோட ப்ராசஸ்க்குள்ளேயே உங்கள கூட்டிட்டு போக போறோம். ஒரு தலைப்பை எப்படி செலக்ட் பண்றோம், அது சரி வரலனா என்ன செய்றோம், நீ எல்லாத்தையும் நீங்க பார்க்க போறீங்க. எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி ஒரு கேள்விதான். அதாவது, எங்களுக்கு கிடைக்கிற சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து அதுக்குள்ள ஆழமா போறது தான் எங்க முதல் வேலை. அப்படிதாங்க. இன்னைக்கு நாங்க ஃபயர் இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி பேசலான்னு இருந்தோம். கேக்குறதுக்கே ரொம்ப முக்கியமான, யூஸ்ஃபுல்லான டாபிக் மாதிரி இருந்துச்சு, இல்லையா? ஆனா, நாங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. ஃபயர் இன்சூரன்ஸ், அடடா! இது எல்லாருக்கும் கண்டிப்பா தேவைப்படுமே நினைச்சோம். இத பத்தி ஒரு சூப்பரான தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்தோம். ஆனா கதை அப்படி தலைகீழா மாறிடுச்சு. பாருங்க, எங்களோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அது எடுத்து உங்க எல்லாருக்கும் புரியற மாதிரி சுலபமா சொல்றது. இதுதான் எப்பவுமே நாங்க உங்களுக்கு கொடுக்கற ஒரு கேரண்டி. சரி வாங்க, இப்போ எங்க ரிசர்ச் ஸ்டேஜுக்கு போலாம். இந்த இடத்துல தான் நாங்க சோர்ஸ் மெட்டீரியலை அலசி ஆராய்ஞ்சு ஒரு நல்ல கதையா கோர்க்க முயற்சி பண்ணுவோம். ஆனா பாருங்க, ஆரம்பிச்ச முதல் ஸ்டெப்லயே பெரிய சிக்கல். ஃபயர் இன்சூரன்ஸ்னா என்னங்கிற அடிப்படை டெஃபினிஷன் கூட அந்த சோர்ஸ்ல எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்களே பாருங்க, அந்த வீடியோவோட டிரான்ஸ்கிரிப்ட. ஒரு வரி கூட கோர்வையா இல்ல, சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளா இருக்கு. இத வச்சுக்கிட்டு என்ன சொல்றது? எப்படி ஒரு விளக்கத்தை உருவாக்குறது? சரி, ரெண்டாவது சோர்ஸையாவது பார்க்கலான்னு போனா நிலைமை இன்னும் மோசம். அது ஒரு எடிட்டிங் ரிக்வெஸ்ட். குழப்பத்தை அதிகமாக்குனது தான் மிச்சம். ஒரு துளி தெளிவு கூட கிடைக்கல. கடைசியில நாங்க வந்து நின்னது ஒரு தகவல் இல்லாத வெற்றியிடத்துல. கையில எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல, ஒரு விளக்கத்தை செய்ய தேவையான மூலப்பொருளே காலி. இப்போ இந்த கேள்வியை நாங்க உங்ககிட்டயே கேக்குறோம். இந்த மாதிரி சோர்சஸ வச்சுக்கிட்டு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க முடியுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பதில் ஒரு பெரிய இல்லை, முடியாது. இதுதான் எங்களோட உறுதியான முடிவு. ஏன்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துலேருந்து எதையுமே உருவாக்க முடியாது. அப்படி ஏதாவது ஒன்னு செஞ்சா அது ஒரு விளக்கமா இருக்காது, வெறும் குப்பையாதான் இருக்கும். அதனால உங்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, இந்த அனுபவம் எங்களுடைய கொள்கைகளை பத்தி நமக்கு என்ன கத்துக் கொடுக்குது? வாங்க எங்களோட ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். எங்களுக்குன்னு மூணு முக்கியமான ரூல்ஸ் இருக்கு. 1, எப்பவும் சோர்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். 2, புதுசா எதையும் நாங்களா சேர்க்கக்கூடாது. 3, தெளிவான ஒரு கதையை உருவாக்கணும். ஆனா இந்த தடவை ஸ்டெப்லயே நாங்க தடுக்கி விழுந்துட்டோம். எங்களோட முக்கியமான வாக்குறுதியே சோர்ஸ்க்கு உண்மையா இருக்கிறது தான். சோர்ஸ் காலியா இருந்தா எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எங்களால கொடுக்க முடியும். இல்லாததை இட்டுக்கட்டி சொல்ல மாட்டோம். இது எங்களை பத்தி மட்டும் இல்ல, இன்ஃபர்மேஷனை உருவாக்குற, பாக்குற, கேக்குற எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான பாடம். கம்ப்யூட்டர் உலகத்துல கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது, நீங்க உள்ள குப்பைய கொடுத்தா வெளியே வர்றதும் குப்பையா தான் இருக்கும். அதேதாங்க இன்ஃபர்மேஷனுக்கும். தரமில்லாத ஒரு சோர்ஸ்ல இருந்து தரமில்லாத ஒரு விஷயம்தான் வரும். அப்போ ஒரு நல்ல சோர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோ ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட். அதுல இருக்கிற உண்மைகளை நம்மால செக் பண்ண முடியுமா? ஒரு தெளிவான வாதம் இருக்கா? முக்கியமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லிருக்காங்களா? வெறும் வார்த்தைகளா இல்லாம நிஜமான விஷயங்கள் அதுல இருக்கான்னு பார்க்கணும். ஆக மொத்தம் நாம கத்துக்கிட்டது ஃபயர் இன்சூரன்ஸ் பத்தி இல்ல, தெளிவும் ஒரு விஷயத்துல இருக்கிற உண்மையான சாரமும் தான் எவ்வளவு முக்கியங்கிறத பத்தி தான். இதுதான் எங்களுக்கும் உங்கள போன்ற எங்க பார்வையாளர்களுக்கும் முக்கியமான விஷயம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இவ்ளோ சத்தம் நிறைஞ்ச இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைக்கிற தகவல்களோட நம்பகத்தன்மையை நீங்க எப்படி செக் பண்றீங்க? யோசிச்சு பாருங்க.